ஹலோ கைஸ், இப்போ நம்ம யாரை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆரக்கிள் அப்படிங்கிற ஒரு பெரிய கம்பெனியோட ஃபவுண்டராக இருந்த லாரி எலிசனோட வாழ்க்கை கதையை தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இவரோட ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப், இவர் எங்கே படிச்சிருக்காருங்கிறத பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இவர் லைஃப்பில் வந்து எப்படி ஆரக்கிள் அப்படிங்கிறது வந்து உருவாச்சு, அதை இவர் எப்படி எடுத்துகிட்டு போனாருங்கிறத பார்த்தது மட்டும் இல்லாமல் அடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா டெக் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா டாமினேட்டிங்கான ஒரு கம்பெனியாக வந்து மாறி இருந்துச்சு இல்லையா, அது இவர் எப்படி உருவாக்குனாரு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இவரோட லைஃப்பில் எப்படி லக்ஸரி வந்து உள்ளர வந்துச்சு, ஸ்போர்ட்ஸு, ரிஸ்க்கு எல்லாத்தையுமே பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் வந்து இது மாதிரி உங்களுக்கு பிராண்டோட இன்சைட்ஸ், பிராண்டோட டீட்டெயில்ஸு, ஒரு பிராண்ட் எப்படி உருவாகுது, யார் உருவாக்கணுங்களோட ஹிஸ்ட்ரி என்ன, அது மட்டும் இல்லாமல் ஒரு பிராண்ட் உருவாகணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது தேவை இல்லையா. ஸோ எந்த பிராண்ட் எப்போ வந்து எந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்திடுங்க. அப்போ தான் நீங்கள் ஆசைப்படுற அந்த வீடியோ வரும்போது உங்களாட்டி ஆன் டைமில் வந்து பார்க்க முடியும். ஸோ வாங்க இவர் வாழ்க்கையில் எப்படி ஸ்போர்ட்ஸ் ரிஸ்க் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்படி லக்ஸரி எப்படி உள்ளர வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம லாரியோட வாழ்க்கை வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இந்த கம்பெனி உருவாக்குனதில் பணம் அதிகமாக கிடச்சிச்சு இல்லையா. இதில் வந்து இவரோட லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பயங்கரமான லைஃப் ஸ்டைல் தான். ஒரு அச்சிச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, நம்மளே ஆச்சரியப்பட்டு பார்க்குற மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் தான் வந்து வாழ்ந்துருக்காரு. அப்படின்னா இவர் வந்து ஆல்ரெடி எதிர்பார்க்குற மாதிரி முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் நம்ம பல பேரை பார்த்துருக்கோம். அது மாதிரி இவரும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லைசன்ஸ்டு பைலட்டாக வந்து தான் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் பல ஏர்கிராஃப்டை வந்து இவர் வந்து வச்சுருந்துருக்காரு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபைட்டர் ஜெட்ஸுமே வந்து இவரோட இதில் வந்து இருந்துச்சு. ஃபைட்டர் ஜெட்லாம் பயங்கர காசு, அதுவே நம்ம தலை வச்சுருந்துருக்காரு. ஸோ அமெரிக்காலலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படகோட்டுற போட்டிலாம் இருக்கும், செயிலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் இவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணவும் செஞ்சுருக்காரு. அது என்னத்தை வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காஸ் கப்பு அப்படின்ட்டு ஒன்று வந்து வச்சுருக்காங்க. அந்த கப்பையும் வந்து 2010 2013 வந்து இவர் வந்து ஜெயிச்சிருக்காரு. அந்த ஸ்போர்ட்ஸ்லேயும் அவர் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆரக்கிள் டீம்டு யூஎஸில் டீம் ஆரக்கிள் யூஎஸ்ஏ அப்படிங்கிற ஒரு இதை வந்து வச்சு இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப்லேயும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 2012 வந்து ஒரு ஐலாண்டே வந்து வாங்கியிருக்காரு. எந்த இதில் உள்ள ஐலாண்டு பார்த்தீங்கன்னா லெனாய்ங்கிற ஒரு ஐலாண்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹவாய் ஐலாண்டாக வந்து இருக்குது. நம்மலாம் சொல்லுவோம்ல ஹவாய் பீச், ஹவாயில் வந்து அந்த மாதிரி ஒரு ஹவாய் ஐலாண்டை வந்து இவர் வாங்கியிருக்காரு. 98% ஆஃப் அந்த ஐலாண்டை வந்து இவரோட ஓன் ஐலாண்டை வந்து வாங்கியிருக்காரு. $300 மில்லியன் வந்து இதை வந்து இவர் வாங்குறாரு. பாருங்களேன், என்னமோ கடையில் போய் முட்டாயி சிப்ஸ் வாங்குற மாதிரி இவர் வந்து ஒரு ஐலாண்டே வாங்குற அளவுக்கு இவருக்கு வந்து காசு இருந்திருக்கு. ஸோ இவர் இந்த ஐலாண்டை வாங்கினதில் வந்து இவர் ஒரு குறிக்கோளோட தானே நம்ம வந்து எதாக இருந்தாலும் பண்ணுவோம். இவர் இதை வாங்குறதுக்குள்ள ஒரு குறிக்கோள் வந்து என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐலாண்டே வந்து இவரை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு இவர் வந்து பார்க்குறாரு. என்ன மாதிரி மாற்றி அமைக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரெசார்ட் கட்டணும், ஒரு லக்ஸரியான ரெசார்ட்டை வந்து கட்டணும் அப்படிங்கிறது ஒன்று வந்து ஆசைப்படுறாரு. ஒரு பணக்கார மிக்க ஒரு ரெசார்ட்டை வந்து கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசைப்படுறது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக ஃபார்மிங், விவசாயம் வந்து ஆர்கானிக்காக எந்த விதமான எந்த விதமான கெமிக்கல் இதெல்லாமே இல்லாமல் ஆர்கானிக்காக வந்து செய்யணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஐலாண்டுக்கு வந்து எப்படி இருந்தாலும் எலக்ட்ரிசிட்டி வந்து தேவை இல்லையா, அது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு க்ரீன் எனர்ஜி வச்சு யூஸ் பண்ணி இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து யோசிக்கிறார். இது பார்த்தீங்கன்னாக்கா அவராகவே சொந்தமாக அதை வந்து உருவாக்கவும் செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து எல்லாத்தையுமே அவர் வந்து செய்யவும் செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் பார்த்தீங்கன்னா இவர் வளர்ப்பு அப்பா இருக்கார் பார்த்தீங்கன்னா, இந்த ரியல் எஸ்டேட் இது வந்து பண்ணாருன்னால அது மாதிரி இவருக்கு வந்து அந்த பூமி மேலே கொஞ்சம் ஒரு ஆர்வம் இருக்கும் போல், அந்த நிலத்து மேலே ரியல் எஸ்டேட் இது மேலே ரொம்ப ஆர்வம் இருக்கும் போல். ஏன்னா இவர் வந்து பல இடத்துல வந்து பல நிலங்களை வந்து வாங்கியிருக்காரு. எந்த மாதிரி இடத்துலலாம் வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல வந்து எஸ்டேட் வந்து வச்சிருந்திருக்காரு, கலிஃபோர்னியாவில் வந்து ஒரு லக்ஸரி வில்லா வந்து வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மாலிபு அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு இடத்த வாங்கியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் லேக் தாஹோ அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இடத்த வந்து வாங்கியிருக்காரு. இவரோட 80 வயசில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த 80s இருந்தது. அதில் கூட இவர் பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆக மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஆளாக இருக்கார்.
பெரிய பெரிய ஆளுங்களோட தான் இவரோட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கு. எஸ்பெஷலி யார் மாதிரின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட இவர் வந்து ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டாக வந்து இருந்திருக்காரு. இப்போ பர்சனலாலும் பார்த்தீங்கன்னாலும் சரி, இல்லை ப்ரொஃபஷனலாக பார்த்தீங்கன்னாலும் சரி, ஸ்டீவ் ஜாப்ஸோட ரொம்ப ஒரு க்ளோஸான ஆளாக தான் வந்து இருந்திருக்காரு. ஸோ 2011 வந்து அவரோட இறப்பில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ரொம்ப ஒரு பாதிப்பு வந்து ஏற்படுது. எனக்கு அவரோட ஃப்ரெண்டு இல்லையா, க்ளோஸ் ஃப்ரெண்டு இல்லையா, ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுக்குள்ள இறப்பு வந்து இவருக்கு ரொம்ப பாதிப்பை வந்து ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இவர் பார்த்திங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஒரு ரீப்ளேஸபிளான ஒரு பர்சன் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. Big fan of your work. இதுக்கடுத்து நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் லைஃப் எப்படி இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் தான தர்மம் வந்து இவர் பண்ணியிருக்காரு, என்ன மாதிரி தான தர்மம்லாம் இவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ இந்த லாரி எலிசன் பார்த்தீங்கன்னாக்க இவர் வந்து மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆனாலும் கிட்டத்தட்ட 4 தடவை இருக்கிற மாதிரி டிவோர்ஸ் ஆகிருக்கு. இவருக்கு வந்து 2 பிள்ளைங்க இருக்காங்க. யாருன்னாக்க டேவிடுன்னு ஒருத்தவர் இருக்கார், அது மட்டும் இல்லாமல் மேகன் அப்படின்னு ஒருத்தவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த 2 பேருமே வந்து, அதாவது இந்த டேவிடும் மேகனும் எந்த மாதிரி ஆளாக இருக்காங்க யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸாக வந்து இருந்திருக்காங்க. டேவிட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனியில் வந்து இருந்திருக்காரு. என்ன மாதிரி கம்பெனின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கை டான்ஸ் மீடியா அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மிஷன் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லுவோம்ல, மிஷன் இம்பாசிபிளாக இருக்கட்டும் இல்லை டாப் கன்னாக இருக்கட்டும், இந்த இதெல்லாம் வந்து இந்த கம்பெனி தான் வந்து செஞ்சுருக்கு. அதாவது இந்த டேவிடோட கம்பெனி தான் வந்து இது உருவாக்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மேகன் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மேகனும் வந்து ஃபிலிம் ப்ரொடியூசர் தான். அவங்களும் சில பயங்கரமான படங்கள்லாம் வந்து எடுத்திருக்காங்க. என்ன மாதிரி படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்ன்னு ஒரு படம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 0 Dark 30 அப்படின்னு இருக்குது. இந்த இதுவும் வந்து இவங்களோட மேகனோட ப்ரொடக்ஷனில் வந்து இது வெளியில் வந்திருக்கு. ஸோ இவர் எந்த அளவுக்கு தான தர்மம் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு ரொம்ப ப்ரைவேட்டான ஆளாக தான் இருந்திருக்காரு. இவரோட தான தர்மம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான தான தர்மம் வந்து பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 2010 வந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி சொத்தை வந்து நான் தான தர்மம் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சைன் போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க $hundreds of millions வந்து இவர் வந்து மெடிக்கல் ரிசர்ச்சுக்கு வந்து நான் கொடுக்குறேன். இதை உட்பட அவர் வந்து சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு $200 million வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் கலிஃபோர்னியாவுக்கு வந்து அவர் வந்து தான தர்மம் வந்து பண்ணியிருக்காரு. அது வந்து எதுக்காக பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேன்சரை ரிலேட்டடாக ரிசர்ச் சென்டர் வந்து உருவாக்குறதுக்காக அவர் வந்து $200 million வந்து அவர் வந்து தான தர்மம் வந்து பண்ணியிருக்காரு. இந்த லாரி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மேஜராக வந்து இந்த டேட்டாவை வச்சு உள்ள இந்த மெடிக்கல் இது வந்து இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இதுக்கு வந்து, அதாவது இந்த டெக்னாலஜி பேஸ் பண்ணி உள்ளதுக்கு வந்து இவர் வந்து ரொம்ப ஆதிக்கத்தை வந்து செலுத்தியிருக்கவும் செஞ்சுருக்காரு. அதுவும் என்ன மாதிரி உள்ளதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோய்களை எதிர்க்கிறது மட்டும் இல்லாமல் இந்த வயசாகுது பார்த்தீங்களா, வயசாகிறதுல வந்து சில விஷயங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இதை எதிர்த்தும் இவர் வந்து பல ரிசர்ச் வந்து பண்ணியிருக்காங்க இவரோட ஹெல்ப்பில். வயசாகிறதுன்னா எப்படி சொல்கிறது, எப்போவுமே யங்காக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், இப்போ நம்ம வயசாகுதுன்னா இந்த டார்க் சர்க்கிள் வர்றது, சுருக்கம் வர்றது, இது மாதிரிலாம் பலது வரும் பார்த்தீங்களா, அந்த இதெல்லாம் வந்து இவர் எதிர்த்து பல ரிசர்ச் வந்து இவரோட ஹெல்ப்பில் வந்து பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி இது வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பெருமைக்காகவும் இவருக்கு பேர் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், இவர் வந்து மோஸ்ட்லி இது லாங் டேர்ம் இம்பேக்ட் வந்து இருக்கும். நெடு ஓட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் வந்து கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்கூடிய ஆளாக தான் வந்து இருந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இவரோட லைஃப்பில் நடந்த இது ஃபுல் இதையுமே பார்த்தாச்சு. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவரோட லெகசி என்ன, இவரோட ஓவர்வியூ ப்ளஸ் அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி ஒரு பிராண்டோட இன்சைட்ஸ், பிராண்டோட டீட்டெயில்ஸ் வேணும், பிராண்ட் வந்து எப்படி உருவாகுது, அது உருவாக்குனது யார், அவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன, அது மட்டும் இல்லாமல் ஒரு பிராண்டு உருவாகுது அப்படின்னா அதுக்கு வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து தேவையில்லையா, அது மாதிரி எந்த பிராண்ட் என்ன மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து எப்போ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்திடுங்க. அப்போ தான் நீங்கள் ஆசைப்படுற அந்த வீடியோ வரும்போது உங்களாட்டி ஆன் டைமில் வந்து பார்க்க முடியும். ஸோ பார்க்கலாம்.